ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆக்சுவலா நியூரோ மார்க்கெட்டிங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நியூரோ மார்க்கெட்டிங்னா என்ன, அதை எப்படி பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஸோ நியூரோ மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, அது இல்லாம நியூரோ மார்க்கெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண 2 சினி ஆக்டர்ஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்றோம் பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க நியூரோ மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நியூரோ மார்க்கெட்டிங் அப்படின்னா ஸ்டடிங் அபவுட் கஸ்டமர் மைண்ட்ஸ், அதுதான் நியூரோ மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அதாவது உங்க கஸ்டமருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த ப்ராசஸ் தான் நியூரோ மார்க்கெட்டிங். இந்த நியூரோ மார்க்கெட்டிங் மட்டும் உங்க பிசினஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும், உங்க பிசினஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா நியூரோ மார்க்கெட்டிங் பத்தி ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் மேடு பை ஃபேக்டரி, பிராண்ட்ஸ் கிரியேட்டட் பை தி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது உங்க கஸ்டமரோட மைண்ட்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதும் உங்க பிசினஸ் நீங்க வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி நம்ம ஷார்ட்டா சொல்றோம் உங்களுக்கு புரியும்படி சொல்ற மாதிரி இருந்தா, நீங்க எல்லாரும் வேலைக்காரன் மூவி பார்த்திருப்பீங்க. சோ அதாவது ஃபகத் பாசிலும் சிவகார்த்திகேயன் சாரும் நடிச்சிருக்க அந்த மூவில பாத்தீங்கன்னா, சோ ஒரு டீடைல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதாவது மக்களுக்கு தேவையான அன்றாட பொருளை பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சிருப்பாங்க. சோ அந்த பொருளை வாங்க வரும்போது மக்கள் சைட்ல இருக்க மத்த ஆஃபர்ஸையும் அவங்க ரெகுலர் யூஸ் பண்ற மத்த ப்ராடக்ட்டையும் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் இதை லாஸ்ட்ல வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் தான் நியூரோ மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சோ அது இல்லாம கிட்ஸுக்கு தேவையானதெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட் ரேக்ல வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாரு. சோ இது பாத்தீங்கன்னா அவங்க அன்றாட திங்ஸை பை பண்ண வரும்போது சோ அவங்க மத்த ப்ராடக்ட்ஸும் அவங்க பார்க்கணும். அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், நியூரோ மார்க்கெட்டிங் சொல்றாங்க. சோ இது அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். மார்க்கெட்டிங் ஒரு டெக்னிக் அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுதான் நியூரோ மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் உங்க பிசினஸ்க்கு தேவையானதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்க பிசினஸ்க்கான பிராண்டை நீங்க பில்ட் பண்ண முடியும். சோ இது எப்படி ரொம்ப ஷார்ட்டா சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, சோ உங்க கஸ்டமர் என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க இப்போ மாட்டிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்க அதற்கான ஒரு பிராண்டை நீங்க கிரியேட் பண்றதுதான் இந்த நியூரோ மார்க்கெட்டிங். சோ நியூரோ மார்க்கெட்டிங் சக்சஸ் ஆன ஒரு பிசினஸ் ஒரு பிராண்டை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பீஸா கார்னர் இருக்கும்போது டாமினேட் பண்ணி டாமினோஸ் வந்தாங்க. அதாவது டாமினோஸ் பண்ண ஒரே ஒரு மைண்ட் செட் ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணி 30 மினிட்ஸ்ல நாங்க டெலிவரி பண்றோம். இன்கேஸ் நாங்க 30 மினிட்ஸ்ல டெலிவரி பண்ணலன்னா நாங்க ஃப்ரீயாவே கொடுக்குறோம் சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணாங்க. தட் இஸ் கால்ட் நியூரோ மார்க்கெட்டிங். அதாவது நீங்க ஆர்டர் பண்ண டாமினோஸ் 30 மினிட்ஸ்க்குள்ள அரைவ் ஆகலைன்னா அந்த காஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நியூரோ மார்க்கெட்டிங். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சோ இப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் பிராண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கோக் அண்ட் பெப்சி இருக்கும்போது டாமினேட் பண்ணி ரெட் புல்னு ஒரு புது பிராண்ட் வந்து சோ அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் தான் இந்த நியூரோ மார்க்கெட்டிங். சோ கோக் அண்ட் பெப்சி பாத்தீங்கன்னா எல்லா ஷாப்லயும் கிடைக்கும். ஆனா பட் ரெட் புல் எல்லா ஷாப்லயும் கிடைக்காது. ஏன்னா அது ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு ஒரு நியூரோ மார்க்கெட்டிங் அவங்க மேக் பண்ணிருந்தாங்க. சோ இதே மாதிரி தான் உங்க பிசினஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூரோ மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணணும். சோ இந்த மாதிரி நியூரோ மார்க்கெட்டிங் பண்ணா மட்டும்தான் நீங்க மத்த பிராண்டை டாமினேட் பண்ணிட்டு நீங்க ஒரு மோனோபோலியா இருக்க முடியும். சோ இந்த மாதிரி மோனோபோலியா நீங்க வரணும், உங்க பிசினஸ் நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க நியூரோ மார்க்கெட்டிங் பண்ணணும். சோ இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, சோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நியூரோ மார்க்கெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண 2 செலிபிரிட்டி பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆலியா பட். சோ ஆலியா பட் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா எடவமான்னு சொல்லி ஒரு பிராண்ட் லான்ச் பண்றாங்க. இதை பத்தி நிறைய இன்டர்வியூல அவங்களே பேசிருக்காங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அவங்க மேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம ஷார்ட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடவமான்ற பிராண்ட் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சோ ஆல்ரெடி அவங்க சினி ஃபீல்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் அவங்களுக்கு கிளாத்திங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. சோ இவங்களோட பிரெக்னன்சி டைம், அதாவது பிஃபோர் பிரெக்னன்சி ஆஃப்டர் பிரெக்னன்சி பாத்தீங்கன்னா சோ கிளாத்திங்ல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கு. அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரகிள் ஓவர் கம் பண்ண என்ன பண்றாங்க, அவங்க டீம் கிட்ட சொல்லி இந்த டைம், அதாவது இந்த மெட்டர்னிட்டி டைம்லயும் ஆஃப்டர் பிரெக்னன்சி டைம்லயும் அவங்க அந்த கிளாத்திங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணத அதை பேஸ் பண்ணி என்ன ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த கிளாத்திங் பிசினஸ் யாரெல்லாம் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அப்பதான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க இந்த கிட்ஸ் கிளாத்திங்ல பாத்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. சோ அப்புறம் அந்த பிரெக்னன்சி டைம், அதாவது அந்த மெட்டர்னிட்டி டைம் சொல்லுவாங்க, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டான கிளாத்திங் இல்லாம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ஃபைண்ட் அவுட் பண்றாங்க.
சோ இதை ரெண்டு மட்டுமே பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு புது பிராண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பிராண்ட் தான் இந்த இடமாமா. இவங்க ஃபேஸ் பண்ணாங்க அந்த இஷ்யூவை எப்படி அவங்க மாத்தினாங்க, அதுதான் முக்கியம். சோ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க தெரியுமா. சோ அந்த பிரெக்னன்சி டைம்லயும் பிளஸ் ஆஃப்டர் அந்த கிட்ஸ் கிளாத்திங்லயும் சோ அதை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க டீம் கிட்ட சொல்லி ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒரு கிட்ஸ் கிளாத்திங் பிராண்ட் வந்து இந்தியால கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ உங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கான கிட்ஸ் வேருக்கான ஒரு பிராண்டை வந்து இந்தியால வந்து ஸ்டார்ட் பண்றது உங்களோட மெயின் மோட்டிவ். வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ண 1 இயர்ல 150 crores டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. சோ மிகப்பெரிய லெவல்ல டர்ன் ஓவர் பண்ணாங்க இந்த கிட்ஸ் பிராண்டிங்ல அவங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா எடமாமா பிராண்ட் வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே தெரிய வேர்ல்டு ஃபுல்லா தெரிய ஆல்ரெடி பிரபலம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இவங்க வேற சினி ஆக்ட்ரஸ் வேற. சோ மேக்ஸிமம் எல்லாருமே இவங்க பிராண்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இதனால நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து இவங்களோட பிராண்டை வந்து பை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்குள்ள வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம சோ இவங்க வந்து ரெகுலரா வந்து கிட்ஸ் ரிலவெண்டான ஸ்டோரிஸ் எழுதுறாங்க. சோ புக்ஸ் ரைட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா மேமும் விக்னேஷும் சேர்ந்து ஒரு புது பிராண்ட் வந்து லான்ச் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நைன் ஸ்கின் அபிஷியல் சொல்லிட்டு, இன்னொன்று வந்து ஃபெமினைன் சொல்லிட்டு ஒரு லான்ச் பண்றாங்க. சோ இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கஸ்டமர் மட்டும் டார்கெட் பண்றாங்க. இவங்க டார்கெட் பண்ற கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ் மட்டும் தான் இவங்க டார்கெட் பண்றாங்க. சோ உமன்ஸ்க்கு தேவையான ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் கேர், அதாவது அவங்க ஸ்கின் தேவையான எல்லாமே வந்து இவங்களோட ஓன் பிராண்ட் வச்சு லான்ச் பண்ணி இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர் நயன்தாரா மேம் இருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி தெரியும் விக்னேஷ் சிவன் நயன்தாரா மேமும் ஒரு கப்புள்னு சொல்லிட்டு. சோ இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த நைன் ஸ்கின் டாட் இன் சொல்லிட்டு புதுசா வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி இவங்களோட அனதர் ஒன் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெமினைன் சொல்லிட்டு, அதாவது இந்த விஸ்பர் பேட் மாதிரி ஒரு பேட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பர்டிகுலரா ஒரு உமன்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி இதோட அட்வான்டேஜ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்களால பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இவங்களோட மெயின் மோட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா, சோ எல்லா உமன்ஸுக்கும் கரெக்டான ஸ்கின் அந்த ஸ்கின் ப்ராடக்ட்டும் பிளஸ் இந்த மாதிரி பேட் ரீச் ஆகணும். இதுதான் இவங்களோட மோட்டிவ். சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓரியன்டட் பிராண்ட். சோ நாளைக்கு நம்ம இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் பிராண்ட் வந்து அஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய சைனா ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி இந்தியன் ப்ராடக்ட் வந்து நம்ம பெரிய பிராண்டா மாத்தினா மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். சோ மேக்ஸிமம் நம்மளோட இந்தியன் பிராண்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். சோ ரெண்டுத்துக்கு இல்ல டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம பார்த்த எடமாமா பிராண்ட், அதாவது ஆலியா பட்டோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலா வந்து ரெகுலரா கிட்ஸ் லெவன்ட் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கிட்ஸ் லெவன்ட் புக்ஸ் வந்து ரைட் பண்றாங்க. ஸோ கிட்ஸ் லெவன்டான நிறைய ஆக்டிவிட்டி வந்து அவங்க ரெகுலரா பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய டிஜிட்டல் கேம்பெயின் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிவி சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களோட ப்ராடக்ட்ல ப்ரொமோட் பண்ணி பார்த்திருக்கேன். ஆக்சுவலா நான் முன்னாடி ப்ரொமோட் பண்ணி பார்த்திருக்கேன். பட் இப்போ நான் பார்க்கல. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு பிராண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்ஸ் வேர்னா இடமாமா தான் வரணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க பிராண்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. சேம் அந்த இஷ்யூ, அதாவது அந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் வந்து நம்ம இங்க வந்து மிஸ் ஆகுது எனக்கு தோணுது. ஆக்சுவலா வந்து நான் நைன் ஸ்கினுக்கும் இல்ல ஃபெமினைனுக்கும் ரெண்டுத்துக்கும் எந்த விதமான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி நான் எங்கேயும் பார்க்கல. ஆக்சுவலா வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட் நிறைய பார்த்திருப்போம். ஸோ நான் இது வரைக்கும் அவங்களோட ஆடு எங்கேயும் பார்க்கல, டிவில எங்கேயும் பார்க்கல. ஸோ இவங்க உமன் சென்ட்ரிக் லெவன்ட் எந்த ஒரு ஈவெண்ட்டும் நான் பார்க்கல. ஸோ இதுதான் இங்க மிஸ் ஆகுது என்னோட தாட். ஆக்சுவலா வந்து நான் ஆக்சுவலா மேபி அவங்க நடத்திருக்கலாம். இந்த நைன் ஸ்கினுக்கும் சரி ஃபெமினைனுக்கும் சரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ மேபி நான் மிஸ் பண்ணிருக்கலாம். பட் ஆனா வந்து இது வந்து இன்னும் பாப்புலர் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னோட தாட். ஆக்சுவலா வந்து இந்த ஃபெமினைனும் நைன் ஸ்கின்னும் இன்னும் கொஞ்சம் அவங்க மார்க்கெட்டிங்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. பட் பிகாஸ் அவங்க ஆலியா பட் அவங்க பண்ண ப்ரொமோஷன் அளவு இவங்க இங்க பண்ணலன்னு சொல்லிட்டு என்னோட தாட் இருக்கு. மேபி விக்னேஷ் மேபி தெரிஞ்சிருக்கலாம். அவங்க நிறைய இதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பிசினஸ் அவர் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அவர் ஃபாரினா போயிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவங்க பொறுமையா கூட அச்சீவ் பண்ணலாம். பட் ஆனா நம்ம பிராண்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பா மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும். ஸோ அது வந்து இங்க ரொம்ப மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இவர் நிறைய பிராண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்திருக்கேன். ஸோ வந்து இவர் வந்து பிளாக் செயின்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கதாகவும், அப்புறம் ஹெல்த் ஓரியன்டட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதாகவும் நிறைய டைப் எல்லாம் பார்த்து பேசியிருந்தேன். மேபி நம்ம இந்தியன் ப்ராடக்ட் லான்ச் பண்றதுல ஒரு கெத்து தானே. ஸோ அவர் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அதுக்கான பர்ஃபெக்டான மார்க்கெட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணானா கண்டிப்பா இது வந்து வேற லெவல் ரீச் ஆகும். இது என்னோட தாட். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி நீங்க இடமாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இந்த நைன் ஸ்கின் அபிஷியலோ இல்ல ஃபெமினைனோ பத்தி கேள்விப்பட்டிருந்தா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நியூரோ மார்க்கெட்டிங் என்ன, அதை எப்படி யூஸ் பண்றாங்க பிசினஸ்ல, அதை யூஸ் பண்ணி ஆல்ரெடி பல பிராண்ட் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.